ஜூலை 12, 2016 அன்று தனியார் நிறுவனத்தில் வேலை செய்த 24 வயது மித்ரா என்கிற பெண்ணை கற்பழித்து கொன்ற வழக்கில் ஐபிசி செக்ஷன் 376, 376(d) கீழ் குற்றம் சாற்றப்பட்ட ரவி மற்றும் பாலாஜியின் மேல் போதிய ஆதாரங்கள் நிரூபிக்கப்படாத காரணத்தினால் அவர்களை இந்த நீதிமன்றம் நிரபராதி என்று கருதி விடுதலை செய்கிறது. ராகவன், நீங்கள் ஹேண்டில் பண்ண மித்ரா கேஸில் சஸ்பெக்டாக இருந்த ரவி அண்ட் பாலாஜி 2 பேருமே பாஸ்ட் 20 டேஸாக மிஸ்ஸிங். அவங்க பேரண்ட்ஸ் கோர்ட்டில் ஹேபியஸ் கார்பஸ் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கேஸை எஸ்ஐ மாரிமுத்து தான் ஹேண்டில் பண்ணார். அவர் கொடுத்த ரிப்போர்ட் படி நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் சஸ்பெக்ட். அதுக்காக தான் இந்த என்கொயரி. வாட் இஸ் யுவர் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் திஸ்? ராகவன், நீங்கள் பேசுகிறதுக்கு தான் இந்த என்கொயரி, சும்மா இருக்கிறதுக்கு இல்லை. ஆமாம் ராகவன், உங்களை இது வரைக்கும் 6 டைம்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பர்சனலாக ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கா? என்ன மேடம் கேட்டீங்க? இல்லை, உங்களை 6 வாட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்களே, உங்களுக்கு ஏதாச்சும் மென்டலி சாரி சைக்கலாஜிக்கலி ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? மேடம், என்னை பார்த்தா என்ன மென்டல் மாதிரி இருக்கா? ராகவன், மைண்ட் யூர் டோன். நீங்கள் ஒரு ஆடியோ ஆஃபீஸர் கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, பார்த்து பேசுங்க. பின்ன என்ன சார், மேபி நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்கலாம், அது ஒரு காரணமாக இருக்கலாம். ராகவன், அதுக்கு பேர் ஸ்ட்ரிக்ட் இல்லை, நீங்கள் வயலண்ட்டாகவும் அக்ரெசிவாகவும் நடந்துகிட்ருக்கீங்க. ஸோ தட் உங்களுக்கு வேணா அது தப்பாக தெரியலாம், பட் இட்ஸ் மை வே ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். ராகவன், மித்ரா கேஸை ஹேண்டில் பண்ணும்போது அந்த 2 பசங்களை லாக்அப்பில் வச்சு அடித்ததா உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் நீங்கள் ரொம்ப வயலண்ட்டாகவும் அக்ரெசிவாகவும் ஹேண்டில் பண்ணதுனால 6 முறை உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. இதை வச்சே 90% அந்த பசங்க மிஸ்ஸிங்க்கு நீங்கள் தான் காரணம்னு முடிவு பண்ணலாமே. நீங்கள் சொன்னதிலே பதில் இருக்குது சார். 90% தானே கன்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, 100% ஆகலையே. ராகவன், ஸ்மார்ட்டாக பதில் சொல்கிறதா நினைக்கிறீங்களா? பின்ன என்ன சார், எந்த ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இல்லாமல் வெறும் அசம்ஷன்லேயே கொஸ்டின் பண்ணுறீங்க. சரி ராகவன், எஸ்ஐ மாரிமுத்து கொடுத்த ரிப்போர்ட் படி பாலாஜி ஆகஸ்ட் 22 கோடம்பாக்கம் ஜங்ஷன்ல சாயந்தரம் 6 மணிக்கு கடைசி பார்த்ததா ரிப்போர்ட் இருக்கு. அப்ப ஸ்டேஷன்ல நீங்க இல்ல. அப்ப எங்க போனீங்க? அந்த சமயம் எங்க இருந்தீங்க? அதே ஆகஸ்ட் 22 அன்னைக்கு சிஎம்மோட பிரைவேட் பார்ட்டியில் ப்ரொடெக்ஷன் அண்டா டியூட்டியில் இருந்தேன். அதுக்கான ரெக்கார்ட்ஸ் இங்கே இருக்கு. ஓகே. சிஎம் ஃபங்க்ஷன்ல 6 to 7 நீங்க அங்க இல்லைன்னு ரெக்கார்ட் இருக்கு. அந்த டைம் எங்க இருந்தீங்க? அப்போ அங்கே வந்திருந்த கவர்னர் பந்தோபஸ்துக்கு என்னை அனுப்பி வச்சதே இங்கே இருக்கிற ஐஜி சார் தான். என்ன சார்? சரி ராகவன், ஃபங்க்ஷன் முடிஞ்சது 9 o'clock. நீங்க கவர்னர் பந்தோபஸ்துக்கு அனுப்பும்போது அவங்க வீடு வரைக்கும் போலியே. அட் தட் ஷார்ட் பீரியட் where were you? போகிற வழியில் என் கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு மேடம். ஸோ நான் தான் என் கான்ஸ்டபிளை கவர்னரோட அனுப்பி வச்சேன். அதுக்கு கான்ஸ்டபிள் கிட்ட வண்டி விட்டுட்டு நீங்கள் கூட போயிருக்கலாமே. சார் அது அப்ப அந்த டைம்ல தான் நீங்க அந்த பசங்களை கிட்னாப் பண்ணிருக்கீங்க. am I right? சொல்லுங்க ராகவன், எங்க இருந்தீங்க? அதே காரில் தான் ஹெராயின் சேகரோட எவிடன்சஸும் கேஸ் ஃபைல்ஸும் இருந்தது. ஸோ அதனால் கான்ஸ்டபிள் அனுப்பிட்டு நான் அங்கே இருந்துட்டேன். சரி, அந்த 2 பசங்க காணாமல் போயிட்டாங்கல்ல, அதுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? அதை நம்ம தான் சார் கண்டுபிடிக்கணும். காணாமல் போனது 2 உயிர் ராகவன், கொஞ்சம் பொறுப்பாக பேசுங்க.
சார் மித்ரா கேஸை ஹேண்டில் பண்ணது நான் தான். அந்த 2 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணதும் நான் தான். தென் கோர்ட் அவங்களை ரிலீஸ் பண்ணிடுச்சு. அதோட இந்த கேஸும் முடிஞ்சிருச்சு. இப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? அப்போ இந்த கேஸுக்கும் நீங்க ஹேண்டில் பண்ண மித்ரா கேஸுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்றீங்களா? அதே தான் நானும் சொல்கிறேன். மித்ரா கேஸை அன்னைக்கே க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த கேஸை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. ராகவன், நீங்கள் போகலாம். தேங்க்யூ சார். சார் 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 சார், அவரோட பிஹேவியர்லேருந்து தெரியுது அவர் தான் இதை பண்ணியிருப்பாருன்னு. தென் ஒய் டு சண்டே? பிரகாஷ் சார் சொல்றதை வச்சு பார்த்தா அவர் சொல்றதா எனக்கும் கரெக்ட்னு தோணுது. சார், அவருக்கு அகேன்ஸ்டாக நம்மக்கிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? தென் ஹவு கேன் வி ஒரு சஸ்பெக்டாக கூட சேர்த்துக்க முடியாது. இப்போ என்னதான் சார் பண்றது? அப்போது நமக்கு எவிடன்ஸ் வேணும். நாம் ராகவனை க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். ஓகே, தட்ஸ் பெட்டர். அப்படியே பண்ணலாம். எஸ்ஐ மாரிமுத்துவை ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லணும். We can keep an eye on ராகவன். சார் 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 என்ன சார் ஆச்சு? யோ, மித்ரா கேஸ் எடுத்தது ரொம்ப தப்பாக போச்சியா? அந்த 2 பேர்த்தையும் காணோன்ட்டு என்ன கூப்பிட்டு என்கொயரி பண்ணிட்டு இருக்கானுங்க. விடுங்க சார், நம்ம இதுக்கு முன்னாடி இதுமாரி பண்ணாததா சார்? அவங்க 2 பேரும் எங்கே வச்சுருக்கீங்க? யோ, நான் அவனை கடத்தவே இல்லையா? என்ன சார் சொல்கிறீங்க? கடத்தணும் தான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்குள்ளே வேறவனா தூக்கிட்டான். அவன் தான் யாருன்னு தெரில. விடுங்க சார், ஊருக்கே தெரியும் அவங்க தான் ரேப் பண்ணாங்கன்னு. இது கடவுள் கொடுத்த தண்டனையாகவே இருக்கட்டும். எவன் தூக்கியிருப்பான்? ஒரு ஹியூமன் ரைட்ஸ் ஆஃபீஸராக நான் ஒரு உயிரை கொல்லக்கூடாது. பட் மனுஷ உயிரை கொண்ட மிருகத்துக்கு அது பொருந்தாது. நீங்களாம் உயிரோடவே இருக்கக்கூடாதுடா.